பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த அற்புதமான காலை வேளையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, ஒரு அற்புதம் செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறாங்க. கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த கல்யாணத்துக்கு போனப்ப இயேசு அங்கே அற்புதம் செஞ்சார். திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. அற்புதமாக தண்ணி தொட்டியில் தண்ணியை நிரப்பி தண்ணியை திராட்சரசமாக்கி எல்லோரும் சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அதை ஒரு திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். அன்பான விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நான் வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட அற்புதம் செய்வார். தண்ணீரை திராட்சரசமாக்கினவர் ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையில் சுவையற்ற தண்ணீரை சுவையான ரசமாக மாற்ற அவரால் முடியுமானா? உங்கள் வாழ்க்கை சுவையற்றதாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை பலவீனமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், அந்த வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையா, அதிசயமான வாழ்க்கையா, ஆச்சரியமான வாழ்க்கையா மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் அந்த அற்புதத்தை பார்ப்பீர்கள். இயேசு செய்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பார்ப்பதனால் உங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும். இந்த காலை நேரம் அவருடைய அற்புதத்தின் நேரம். அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். செங்கடலை பிளந்தவர், அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், இந்த சாதாரண திராட்சை ரசத்தை, சாதாரண தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை ருசிகரமான வாழ்க்கையா, வெற்றிகரமான வாழ்க்கையா, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா, ரொம்ப ஆச்சரியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையா, எல்லோரும் கண்டு ஆச்சரியப்பட்டு, ஓ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இவர்களுக்கு உண்டாகிறதா என்று எல்லோரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தண்ணீரை திராட்சரசமாக்கினவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கூட ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் அவருக்கே.